Hello all, welcome to our channel Craftiiee World. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ட்ரெண்டியான ரெசின்ல இயரிங்ஸ் எப்படி செய்யறது அப்படின்றத பார்க்க போறோம். சோ ஒரு பெர்ஃபெக்ட்டான டுட்டோரியல் வீடியோவா கூட இது இருக்க போகுது. நீங்க வந்துட்டு இப்போதான் வந்துட்டு புதுசா ரெசின் வீடியோஸ்லாம் ஸ்டார்ட் பண்ண போறீங்க, ரெசின் ப்ராடக்ட்ஸ்லாம் செய்ய ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படினா கண்டிப்பா இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ இப்போ வந்துட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். and நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படினா இப்போவே சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணி வெச்சுக்கோங்க. சோ இப்போ வந்துட்டு நீங்க ஆல்ரெடி பார்த்திருப்பீங்க, நான் வந்துட்டு ரெசின் hardner வந்து 2:1 ரேஷியோல மிக்ஸ் பண்ணிருக்கேன். சோ 2 ஸ்பூன் ஆஃப் ரெசின் எடுத்திருக்கேன், அதுக்கு அப்புறம் வந்துட்டு 1 ஸ்பூன் ஆஃப் ஹார்ட்னர் எடுத்திருக்கேன். என்னோட ரெசின் வந்து 2:1 ரேஷியோ. சோ நீங்க உங்ககிட்ட இருக்க ரெசின் வந்து எந்த ரேஷியோன்னு பார்த்துட்டு அதுக்கு ஏத்த மாதிரி வந்துட்டு மெஷர் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி வந்துட்டு ரெசின் மெஷர் பண்ணி எடுத்துட்டு அதுல ரெட் கலர் கிளிட்டர்ஸ் ஆட் பண்ணிருக்கேன். உங்களுக்கு என்ன கலர்ஸ் வேணுமோ அந்த மாதிரி கிளிட்டர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு ரெசின் நல்லா ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்துட்டு ஜென்டலா மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் நம்ம வந்துட்டு மோல்ட்ல ஃபில் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். நான் வந்துட்டு ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி ஒரு சூப்பரான இயரிங்ஸ் தான் நம்ம மேக் பண்ண போகிறோம். ஸோ இந்த இயரிங்ஸ் மோல்டில் வந்துட்டு நான் 2 மோல்டுலையுமே வந்துட்டு அட் அ சேம் டைம் நான் வந்துட்டு இந்த ரெசின் ஃபுல்லாக வந்துட்டு ஃபில் பண்ணிக்கிறேன். அப்போ தான் நமக்கு வந்துட்டு பேர் இயரிங்ஸ் வந்துட்டு சீக்கிரமாக கிடைச்சிடும். இப்போ எனக்கு என்னென்ன டைப்ஸ் ஆஃப் இயரிங்ஸ், அதாவது என்னென்ன டிசைன்ஸில் வேணும்னு நினைக்கிறேனோ அது எல்லா மோல்டுலையுமே வந்துட்டு நான் ரெசின் ஃபில் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ அந்த ஓவல் ஷேப், அதுக்கப்புறம் ஸ்கொயர், அதுக்கப்புறம் ஹார்டின் எல்லாத்துலேயுமே வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ரெசின் ஃபில் பண்ணிட்டேன். அண்ட் இதுலலாம் பார்த்தீங்கன்னா அந்த கார்னர்ஸில் மட்டும்தான் வந்துட்டு மோல்டு ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு சென்டர்லயுமே வந்துட்டு அந்த இயரிங்ஸ் கவர் ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க அந்த ஹார்ட்டின் ஷேப்ல வந்துட்டு எப்படி ஃபுல்லா ஊத்திருக்கணும் அந்த மாதிரி வந்துட்டு ரெசின் ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி வந்துட்டு எல்லாத்துலயுமே ரெசின் ஃபில் பண்ணிட்டு இதை நான் ஒரு 6 to 8 hours வந்துட்டு நல்லா ட்ரை பண்ண வச்சுட்டேன். இந்த 2:1 ரேஷியோ வந்துட்டு 6 hours கியூரிங் டைம் வந்துட்டு கியூர் ஆயிடும். ஸோ இப்போ வந்துட்டு நல்லா ஒரு 8 hours நல்லா கியூர் ஆகிட்டதுக்கு அப்புறம் இப்போ டிமோல்டிங் பண்ணிடலாம். டிமோல்டிங் பண்ணும்போது உங்களுக்கே பார்க்கும் போதே தெரியும் அது வந்துட்டு எவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு. அண்ட் இதுல வந்துட்டு எக்ஸஸா இருக்க பார்ட்ஸ் எல்லாமே வந்து நம்ம கட் பண்ணிடலாம். பிகாஸ் நம்ம வந்துட்டு மோல்டில் ஊற்றும் போது பெர்ஃபெக்டாக தான் ஊற்றுவோம் அப்படின்னு இருக்காது. கண்டிப்பாக வந்துட்டு எக்ஸஸாக கொஞ்சம் வந்துட்டு ரெசின் வெளியே வந்திருக்கும். ஸோ அது எல்லாமே வந்துட்டு கிளியர் அவுட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி சிசர்ஸ் யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி சாண்ட் பேப்பர் யூஸ் பண்ணி கூட வந்து நம்ம அதெல்லாமே ரிமூவ் பண்ணிடலாம். சாண்ட் பேப்பர் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னுமே வந்துட்டு நமக்கு கிடைக்கிற இயரிங் ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ நீங்கள் சாண்ட் பேப்பர் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி இந்த மாதிரி நான் கட் பண்ணுற மாதிரி சிசர்ஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஹார்ட்டின் ஷேப்பில் வந்துட்டு அந்த கரெக்டாக எக்ஸ்ட்ராஸ் இருக்க எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டேன். இந்த டிசைன்ஸ் மட்டும் தான் செய்யணும் அப்படின்னு இல்லை, உங்களுக்கு எந்த டிசைன்ஸ் எந்த மோல்டு வந்துட்டு பிடிச்சிருக்கோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு செஞ்சுக்கலாம். இது வந்துட்டு என்னோட பர்சனல் யூஸ்க்காக இந்த மாதிரி டிசைன்ஸில் வந்துட்டு இந்த கலரில் நான் செஞ்சுருக்கேன். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் வந்து நம்ம ஹேங்கிங்ஸ் போட்டுடலாம். ஸோ ரெசினில் வந்துட்டு இயரிங்ஸ், பேங்கிள்ஸ் செய்கிறது எல்லா வீடியோஸுமே வந்து நான் ஆல்ரெடி டுட்டோரியல் வீடியோவாக போட்டிருக்கேன். எபாக்சி ரெசின் ஆர்ட்ஸ் அப்படின்ற பிளேலிஸ்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு காட்டும். ஸோ நீங்கள் அந்த வீடியோஸ் எல்லாமே பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள், எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு ஜம்ப்ரிங்ஸ் இருந்துச்சுன்னா ஜம்ப்ரிங்ஸ் போட்டுக்கலாம். என்கிட்ட கோல்டன் கலர் ஜம்ப்ரிங்ஸ் தான் இருக்குது. ஸோ அதுக்கு பதிலாக நான் வந்துட்டு இந்த மாதிரி சில்வர் கலர் ஹெட் பின் ஆர் ஐபின் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிறேன். ஹெட் பின் ஆர் ஐபின்ல வந்துட்டு அந்த கார்னரில் இருக்கும்ல, ஸோ அதை வந்துட்டு கட் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்க அந்த பின்னை மட்டும் ஜம்ப்ரிங் மாதிரி நல்லா பெண்ட் பண்ணிட்டு இந்த மோல்டில் இருந்து நம்ம எடுத்த ரெசின் ஆர்ட்ல வந்துட்டு ஹோல்ஸ் இருக்கும். ஸோ எல்லாமே வந்து நான் ஹோல்ஸ் வச்ச மோல்டு தான் வாங்கியிருந்தேன். அந்த ஹோல்ஸில் வந்துட்டு இந்த ஹெட் பின் ஆர் ஐபின் வந்து நம்ம பெண்ட் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா அது அழகான ஒரு ஜம்ப்ரிங் மாதிரி கிடைச்சிரும். அதுக்கப்புறம் அதில் வந்துட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க அந்த சில்வர் கலர் ஹேங்கிங்ஸை வந்துட்டு மாட்டிட்டோம் அப்படின்னா ஒரு பர்ஃபெக்டான இயரிங்ஸ் வந்துட்டு ரெடி ஆகிடும். இது வந்துட்டு ஃபைனலாக ரெடி ஆகிட்டதுக்கப்புறம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ரொம்ப அழகாக ஒரு வெயிட்லெஸ்ஸான இயரிங்ஸாக கிடைச்சது. இதில் வந்துட்டு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு ரொம்பவே வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். இந்த இயரிங்ஸ் வந்துட்டு பார்க்க வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். நம்ம டச் பண்ணி பார்க்க போதுமே வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். பட் அந்த ஸ்ட்ராங் இருக்க அளவுக்கு வந்துட்டு வெயிட் இருக்காது. ஸோ ரொம்பவே வந்துட்டு வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். ஸோ நம்ம டெய்லி யூஸ் கூட இது மாதிரி இந்த இயரிங்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்துட்டு கிளிட்டர்ஸ் மட்டும் இல்லாமல் நான் வந்துட்டு ட்ரைட் ஃப்ளவர்ஸ் யூஸ் பண்ணி கூட நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்க. அண்ட் இந்த இயரிங்ஸ் வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா, இதில் வந்துட்டு எந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நெக்ஸ்ட்டு வந்துட்டு இதில் நம்ம என்ன மாடல்ஸ் ட்ரை பண்ணலாம், அண்ட் ட்ரைட் ஃப்ளவர்ஸ் யூஸ் பண்ணலாமா, இல்லை உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இந்த மாதிரி வந்துட்டு ஓன் ஜுவல்லரி மேக்கிங் வீடியோஸ் நீங்கள் நிறைய பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களுமே வந்துட்டு நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ வந்துட்டு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா எல்லா இயரிங்ஸுமே வந்துட்டு ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் அந்த ரெட் கலர் கிளிட்டர்ஸில் அந்த ரெட் கலர் ஷேட்ஸில் வந்துட்டு எவ்வளோ அழகாக அந்த இயரிங் இருக்குன்னு. எனக்கு இந்த இயரிங் வந்துட்டு பர்சனலாக ரொம்பவே பிடிச்சிருந்தது. உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றத வந்துட்டு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.
அண்ட் ரெசினில் ஒரு ஆயில் பேஸ்டல் ட்ராயிங்ஸில் வந்து நம்ம வேறு என்ன மாடல்ஸ் எல்லாமே ட்ரை பண்ணலாம் அப்படின்றதுமே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இப்போது இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டு இந்த வீடியோ வந்துட்டு ஃபுல்லாக பார்த்துட்டு இருந்த உங்கள் எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஆல்வேஸ் கீப் ஸ்மைலிங். பாய்.